ஒரு சந்தோஷமான செய்தி, 9 மாசமா ஸ்பேஸ்ல இருந்த சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் சேஃபா பூமியில லேண்ட் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து பாராஷூட் மூலமா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தரையிறங்குறத தான். தரையிறங்கிச்சுன்னு சொல்றதை விட அவங்க யூகிச்ச மாதிரியே கடல்ல இறங்கி இருக்கு. அமெரிக்கால புளோரிடா மாகாணத்துக்கு பக்கத்துல உள்ள அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல தான் அந்த விண்கலமானது தரையிறங்கி இருக்கு. SpaceX Crew Dragon Freedomோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்கள சேஃபா லேண்ட் ஆக்கிருச்சு. அந்த கடல்ல இறங்கின அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட சின்ன சின்ன போட்டுகள் மூலமா கட்டி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் அதை பெரிய கப்பல்ல ஏத்தி அங்கதான் அவங்கள வந்து இறக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது நம்ம ஒரு நியூஸா தான் பார்க்க முடியும். ஆனா இப்ப அது எப்படி நடக்குது அப்படின்றதே வீடியோவா காமிக்கிறாங்க. அவங்க பூமிக்கு ரிட்டர்ன் வந்து அந்த விண்கலத்துல இருந்து அந்த பாராசூட் ஓபன் ஆகுறவரை எல்லாருமே திக் மொமெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. அந்த பாராசூட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஏன்னா அதான் அந்த ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டேஜ். அது ஒழுங்கா நடந்துருச்சுனாலே அங்க எல்லாமே ஒரு வழியா 9 மாசத்துக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸும் புட்ஜ் வில்மோரும் பூமிக்கு வந்துட்டாங்க. கடைசியா போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன், அவங்க 2 பேரால பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா நடக்க முடியாது அப்படின்னு. அவங்களோட பாதங்கள் மென்மையா இருக்கும், அவங்களால ஊண்டி நடக்க முடியாது. அதனால அவங்களுக்கே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரெச்சர்ல அவங்களை ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. நீங்க அதை பார்க்க முடியும். ஆனா வழக்கம் போல நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. சுனிதா வில்லியம்ஸ்ன்றாங்க. ஆனா புட்ஜ் வில்மோர்னு இன்னொருத்தவரும் போனாரு, அவரை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நியூஸ் சேனலோட டைட்டில் கார்டுலயும் அவர் பேரை பார்க்க முடியும். இந்திய வம்சாவளின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை மட்டும் போக்கஸ் பண்றாங்க நினைக்கிறேன். இந்திய வம்சாவளியா இருந்தாலும் அந்த அம்மாவும் அமெரிக்கா கறி தான். 2 பேரையும் சமமா பாருங்கடா, தற்கூரியல. சரி அவங்கள விடுங்க, இவங்க 2 பேரும் சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. சந்தோஷம்.